ஹலோ வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான 5-in-1 டார்ட்டே கேக் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த கேக் இப்போ பேக்கரியிலலாம் ரொம்ப காஸ்ட்லியாக கிடைக்குதுங்க. நீங்கள் இந்த கேக்கை குறைஞ்ச செலவை வச்சு எப்படி சூப்பராக செய்யறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். 5 டிஃப்ரெண்ட்டான லேயர்ஸை கொண்டது தான் 5-in-1 டார்ட்டே கேக். இது செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு டின் வேணுங்க. இது பிளாஸ்டிக் அக்ரிலிக் பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். டின்னுங்களையும் கிடைக்கிது. இது செய்யறதுக்காக ஒரு 6 inch கேக் டின்னில் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் மெஷர் பண்ணி அதில் கேக்கு ஒட்டாமல் நல்லா ரிலீஸ் ஆகி வர்றதுக்காக இந்த இது எடுக்கிறேன். அதுக்கு முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விடணுங்க. இது மேலே நான் அந்த பேப்பரை வச்சு அது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை சேர்த்து நல்லா டஸ்ட் பண்ணி விடணும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை கொட்டிடணும். அடுத்து தேவையான பொருட்கள் ஒரு 100 கிராம் சர்க்கரை, நல்ல பொடியான சர்க்கரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். மைதா மாவு ஒரு 80 கிராம்ஸு, முட்டை 2, கொக்கோ பவுடர் ஒரு 20 கிராம்ஸ், தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, உப்பு ஒரு பிஞ்சு, வெண்ணிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கணும். முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஜலிச்சு எடுத்துடணுங்க. கொக்கோ பவுடர், மைதா மாவு, உப்பு எடுத்துடணும். இன்னொரு பவுலில் ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை போட்டு நல்லா பீட் பண்ணோங்க. அந்த முட்டையோட கலர் லைட்டாக மாறும் போது அது கூடவே நாம் எடுத்து வச்ச சர்க்கரையில் பாதி அளவு சர்க்கரையை சேர்த்து 1 மினிட்க்கு நல்லா பீட் பண்ணோம். அடுத்து அது நல்லா பீட் ஆன பிறகு இன்னொரு முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணோம். அது கூட மீதி அளவு சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணோங்க. அதாவது அந்த ஃபார்மியாக இந்த லைட் பேல் கலர் வர அளவுக்கு பீட் பண்ணி எடுக்கணும். இது கூட பாதி அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இது மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும் போது நாம் எடுத்து வச்ச எண்ணெயும் சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். அடுத்து மிச்சம் இருக்கிற மீதி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து ஒரு 2 தடவை மிக்ஸ் பண்ண பிறகு நாம் எடுத்து வச்ச தண்ணி, வெண்ணிலா எசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத் பேட்டராக மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு அது பேக்கிங் டின்னில் ஊற்றிட்டு அவனில் பேக் பண்ணி எடுக்கணும். அவனை ஏற்கனவே 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸில் ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த பேக்கிங் டின்னை வச்சுட்டு 20 to 25 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுக்கணுங்க. அது பேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம மற்ற பொருட்களை செய்யலாம். முதல்ல சுகர் சிரப்பு ஒரு 1/4 கப்பு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் சாக்லேட் கனாஷ், அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் ஃப்ரெஷ் க்ரீமு, 100 கிராம் டார்க் சாக்லேட், ஒரு பவுலில் ஃப்ரெஷ் க்ரீமை எடுத்து அது டபுள் பாய்லரில் அதை ஹீட் அப் பண்ணோங்க. லைட்டாக சூடு மாறும் போது நம்ம எடுத்து வச்ச சாக்லேட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அந்த சூட்டிலேயே அந்த சாக்லேட் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லம்ஸ் இல்லாமல் மெல்ட் ஆகிட்ட பிறகு இதை ஒரு கிளிங் ரேப் போட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். அது சூடு நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே கேக்கும் நல்லா பேக் ஆகிடுச்சு. நான் டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது டூத் பிக் க்ளீனாக வந்தது. கேக் ஒரு 15 to 20 மினிட்ஸ் சூடாகட்டும். இந்த கேக்கு லைட்டாக வார்மாக இருக்கும் போதே நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்கள், கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இந்த பேஸை வச்சு நார்மல் க்ரீம் கேக்கு எல்லாமே செய்யலாம். இது மேலே லைட்டாக எட்ஜஸ் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேக்கு நாம் எடுத்து வச்ச அக்ரிலிக் டின்னில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு லேயருங்க. இது மேலே நாம் எடுத்து வச்ச சுகர் சிரப் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபுல்லாக அந்த கேக்கில் சோக்கார அளவுக்கு ஊற்றி விட்டுருவோம். அடுத்த லேயருக்காக ஒரு 50 கிராம் விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. அந்த விப்பிங் க்ரீம் சாஃப்ட் பீக் அளவுக்கு வந்த பிறகு நாம் கனாஷ் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் பாதி அளவு பாருங்கள் கனாஷ் ஆறிடுச்சு. அதில் பாதி அளவு கனாஷை நாம் இந்த விப்பிங் க்ரீமில் சேர்த்துடலாம். இதுதான் சாக்லேட் மூஸுங்க. நம்ம விப்பிங் க்ரீமோட கனாஷை சேர்க்கறது தான் மூஸுன்னு சொல்லுவாங்க. இந்த சாக்லேட் மூஸை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதுவும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு லைட் ப்ரௌன் கலர் வரும். இது செகண்ட் லேயர். இந்த மூஸை க்ளீனாக அப்ளை பண்ணுறதுக்காக நான் பைப்பிங் பேக் எடுத்துக்கிறேன். பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு மூஸை அது உள்ளே போட்டு எட்ஜஸை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். அந்த பேப்பரை கேர்ஃபுல்லாக எடுத்து தூக்கி போட்டுடுறோங்க.
நம்ம கேக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பைப்பிங் பேக் வந்து ஸ்மூத்தாக அப்ளை பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கரெக்டான லேயராக போடுறதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ண பிறகு ஸ்பேச்சுலா வச்சு ஆஃப்செட் ஸ்பேச்சுலா வச்சு நான் லெவலப் பண்ணி விடுறேன். செகண்ட் லேயர் மூஸ் அப்ளை பண்ணியாச்சு. தேர்டு லேயர் வந்து நம்ம கனாஷ் வந்து போட போகிறோம். அதுக்கும் அதே மாதிரி பைப்பிங் பேக்கில் நம்ம பாதி வச்சுருந்த கனாஷையும் வந்து அதில் சேர்த்துடலாம். கனாஷ் வந்து திக்காக ஆயிடுச்சுன்னா நீங்கள் டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து சூட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வருங்க. அதை வந்து நல்லா பைப்பிங் பேக்கில் ஊற்றிட்டு அதையும் அதே மாதிரி முனையை கட் பண்ணி இந்த மாதிரி கேக்கில் அப்ளை பண்ணிவிடுவோம். கனாஷ் தான் வந்து தேர்டு லேயருங்க. இதை வந்து அதே மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வந்து ஸ்மூத்தன் பண்ணி விடுவோங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 25 to 30 மினிட்ஸ் வந்து சில் ஆகிறதுக்காக மூடி போட்டு எடுத்து வைப்போங்க. அடுத்த லேயரான கிராக்கிள், அதாவது ஃபோர்த் லேயரை வந்து செய்யறதுக்கு சாக்லேட் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து நல்லா மெல்ட் பண்ணணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்து வச்சேன். இது கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறட்டும். இது சூடு ஆறின பிறகு ஒரு பைப்பிங் பேக்கில் இந்த சாக்லேட்டை வந்து ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். கேக்கும் பாருங்கள் நல்லா சில் ஆயிடுச்சு. சாக்லேட் பாருங்க சில் ஆக ஆக வந்து கெட்டியாகிட்டே வரும். அதால் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம சேர்த்துடணும் அந்த கேக் மேலே. கேக் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இது மேலே அந்த மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டை வந்து ஃபுல்லாக சேர்த்துடலாம். இந்த சாக்லேட் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து கெட்டியாகிடும். சில சமயத்தில் நம்மளுக்கு கெட்டியாக ஆகலைன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சு எடுத்தாலே போதும். சாக்லேட் வந்து நல்லா செட் ஆகி கெட்டியாக ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், சாக்லேட் வந்து எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு. இது மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக சீவரில் வச்சு கொக்கோ பவுடர் மேலே லைட்டாக டஸ்ட் பண்ணி விடுறேன் ஒரு சைடுக்கு. உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் டஸ்ட் பண்ணி விடலாம். இது ஒரு டிசைனாக இருக்கிறதுக்காக நான் பண்ணுறேன். இது மேலே கிட்கேட் சாக்லேட்டு நம்மளுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அந்த கேக் டிசைன் வந்து நம்ம மேலே பண்ணிக்கலாம். இது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம 5-in-1 டார்டே கேக் 5 லேயருங்களை கொண்ட இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ட்ரீம் கேக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.